இது வரைக்கும் பிரபு டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ பஜாஜ் கார்டு வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து தேவைப்படும், மோபிக்விக் வாலெட். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அந்த லிங்க் மூலியமாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிங்க. அதாவது பஜாஜில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இஎம்ஐ அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ கார்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஜாஜில் போடுறது அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஆட்டோ ரீட் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஃபோனில் இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த 14 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான், ஸோ நீங்கள் எதில் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ண போகிறேன் ரெட்மி நோட் 8 மொபைலு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் சரி அமேசான் இருந்தாலும் சரி அதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய பஜாஜ் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மற்ற பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பஜாஜ் கார்டு, அதாவது பஜாஜ் இஎம்ஐ வந்து இதில் வந்து இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பஜாஜ் இஎம்ஐ வந்து கொடுத்துருப்பானான்னு கேட்டால் இல்லை. ஸோ சில ப்ராடக்ட்லாம் வந்து பஜாஜ் இஎம்ஐ வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பைனோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பைனோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் எப்படி வந்து பைனோ பண்ணுவீங்க அதேமாரி தான். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மோபிக்விக் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பர் வந்து 16 டிஜிட் வந்து நோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு நேமில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பஜாஜ் கார்டோட 16 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு ஸோ கார்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துங்க. ஸோ மெயினானது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து எத்தனை மாதத்துக்கு வந்து இந்த பஜாஜ் இஎம்ஐ வந்து கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 6 மாதத்துக்கா 3 மாதத்துக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் மட்டும் வந்து 150 வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் காசு மட்டும் தான் கட்ட போகிறீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதத்து இஎம்ஐயில் சேர்த்து ஒரு 150 வந்து ஆட் பண்ணி கட்ட போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பஜாஜ் இஎம்ஐயில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட் உள்ள ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பஜாஜில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு இதுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ அந்த ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பஜாஜ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதுமாரி வந்து அமேசான்லேருந்து உங்களுக்கு பைனோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள் பஜாஜ் கஸ்டமர்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுமாரி வந்து உங்கள் பஜாஜ் கார்டு வந்து யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களா ஒன்றா எழுத்து சொல்லும். ஸோ அப்படி இல்லைனா வந்து கேன்சல் பண்ணுறது வந்து 2 எழுத்து சொல்லும். ஸோ நீங்கள் 2 எழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.